ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் கோர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப் ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி, எதெல்லாம் 2 பேப்பர் இருக்கோ அதில் நீங்கள் ஒரு சப்ஜெக்டில் 35 எடுத்தாலே போதுமானது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆனால் அனதர் சப்ஜெக்டில் 55 எடுக்கணும். இது என்ன அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க, அஃபிஷியலாக வந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். இதை பொறுத்த வரைக்கும் 2 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய கிரேட் எதுவாகட்டும், அது காமர்ஸ் சப்ஜெக்டில், அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கிரேட்ஸ் ஆஃப் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா இன் அக்கௌண்டன்சி, ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் எல்லாமே தான். ஹேவிங் பேப்பர் 1 and 2, எதெல்லாம் பேப்பர் 1 and 2 இருக்கோ இந்த நடைமுறையை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடைமுறை அப்படின்னா, 2 பேப்பரையும் கூட்டினா 90 வரணும், 90 மதிப்பெண் எடுக்கணும் கம்பல்சரி. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு பேப்பரில் 35 கிராஸ் பண்ணியிருக்கணும், 35 மினிமம் மார்க் நம்ம எடுத்துருக்கணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் ஒரு 55 எடுத்துட்டோம், செகண்ட் பேப்பரில் 35 தான் எடுத்திருக்கோம். ஆனால் ஆவரேஜ் ரெண்டையும் கூட்டும்போது ஆவரேஜ் வருது பார்த்தீங்கன்னா 90 வருது. அப்படிங்கும்போது நம்ம பாஸ். ஓகேங்களா? அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இஃப் ஷீ ஹேஸ் secured 90 marks in aggregate in both first and second papers out of 200 marks, subject to minimum of 35 marks in each paper. ஒவ்வொரு பேப்பர்லையும் மினிமம் 35 தாண்டி இருக்கணும். ரெண்டையும் சேர்த்தும் போது 90 வந்தால் போதும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபஸ்ட் பேப்பரில் 55 எடுத்து செகண்ட் பேப்பரில் 35 எடுத்தாலும் நம்ம பாஸ் தான். புரியுதுங்களா? நியூ சிலபஸ் வந்தப்போ இது இந்த மாதிரி சொல்லலை, கம்பல்சரி 45 ஈச் பேப்பரில் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இது ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் தான். இனிமேல் பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணி வரும்போது, ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நடைமுறை பிப்ரவரிலேருந்து நடைமுறை வருதா. அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணும்போது நம்ம ரீவேல்யூஷன் போடுறோம் அப்படின்னா, பேப்பர் காப்பி நமக்கு அனுப்புகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக நம்ம 35 கிராஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டோட ஆவரேஜும் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே சேர்த்து ஆவரேஜ் 90 வருது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாஸ். ஓகேங்களா? இது நாட் ஓன்லி ஃபார் ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங், அக்கௌண்டன்சி எல்லாத்துக்கும் இதே தான். எதெல்லாம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் இருக்கோ எல்லாத்துக்கும் இதே முறை தான் நடைமுறைப்படுத்திருக்காங்க. அப்போ கம்பல்சரி ஒரு பேப்பர் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அனதர் பேப்பரில் அட்லீஸ்ட் 35 நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு எடுத்தால் கூட போதும், பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? செகண்ட் பேப்பர் இப்போ தான் ஃபஸ்ட் எக்ஸாம் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது செகண்ட் பேப்பரை கொண்டு இப்போ தான் முதல் எக்ஸாம் எழுத போகிறோம். கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும், ஒரி பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு அதோட எக்ஸாம் சிலபஸ் என்ன, பேட்டர்ன் என்ன, இதுலேருந்து இது வரைக்கும் கேட்க போகிறாங்க, எந்த மாதிரி கேட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஐடியாவை கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை படிக்க ஆரம்பிச்சோம்னா ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். நம்மளுடைய ஆன்லைன் வகுப்பில் இணைச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? வாட்ஸ்அப் பண்ணும்போது நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்காக ஜாயின் பண்ண விரும்புறீங்க, ஷார்ட் அண்ட் COA ஆர் அக்கௌண்டன்சி அல்லது TNPSC கிளாஸ்க்காக ஜாயின் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு நான் டீட்டெயில் கொடுத்துருவோம், நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? நன்றி.